ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த வருஷம் வரக்கூடிய வசந்த பஞ்சமி அக்ஷய திருதைக்கு நிகரான ஒரு நாள். அந்த நாள்ல இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பூ உங்க கையில இருந்தாலே போதும், தங்கம் வெள்ளி தானாக குவியும். அது என்ன பூ, அது எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பூவை எப்படி பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவங்க சரஸ்வதி தேவி. அப்படிப்பட்ட சரஸ்வதிக்கு உரிய தினமாக கருதப்படக்கூடியது தான் இந்த ஒரு வசந்த பஞ்சமி. இந்த வசந்த பஞ்சமி இந்த வருஷம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையில வந்திருக்கு. அன்றைய தினத்துல சரஸ்வதி தேவியை நம்ம வழிபடுறது மூலயமா அவங்களோட அருள் நமக்கு பரிபூர்ணமா கிடைத்து நமக்கும் நம்மளோட குழந்தைகளுக்கும் சிறந்த கல்வி அறிவு, நல்ல ஞானத்தை பெற முடியும். அது கூட செல்வ செழிப்போடையும் வாழ முடியுமா. இது எல்லாத்தையும் பெறுவதற்காக எந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு வருஷமும் தை மாதத்துல வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி தான் வசந்த பஞ்சமி. இது வசந்த காலம் தொடங்குவதற்குரிய ஒரு அறிகுறியாகவும் கருதப்படுகிறது. அந்த வசந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம சில வழிபாட்டு முறையில பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களும் நீங்கி வசந்தம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் பெரிய நம்பிக்கை. அதுலயும் வசந்த பஞ்சமிக்கு உரிய தெய்வமாக கருதப்படக்கூடியவங்க சரஸ்வதி தேவி. ஒரு மாதமும் நமக்கு 2 விதமான பஞ்சமி வரும். அந்த 2 பஞ்சமிலையும் நாம வாராயம்மனை வழிபாடு செய்வோம். வாராயம்மன் வழிபாடும் அன்றைய தினம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கணும். மாதம் வரக்கூடிய பஞ்சமி திதிகள்ல நீங்க வாராயம்மனுக்கு எப்படி வழிபாடு செய்வீங்களோ அதை நீங்க எப்பவும் போல பண்ணிடணும். அது போக சரஸ்வதி தேவியை நம்ம வழிபாடு செய்யறது மூலயமா கல்வி அறிவு, சிறந்த ஞானம், நல்ல அறிவு இது எல்லாமே நம்மளை தேடி வரும். அன்றைய தினம் இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு பூ உங்க கையில இருந்தாலே போதும், எல்லா விதமான செல்வங்களும் தேடி வரும். பஞ்சமி திதி அப்படிங்கிறது அன்றைய தினம் அதிகாலை 2:09 ஆரம்பிக்குது. அது மறுநாள் அதிகாலை 12:51 வரைக்கும் இருக்கு. எப்படி பார்த்தாலும் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நாள் முழுக்க நமக்கு பஞ்சமி திதி தான். மாலை நேரங்கள்ல நீங்க வாராயம்மனுக்காக பஞ்சமி திதிக்கான வழிபாட்டை ஒதுக்கிக்கலாம். பகல் நேரங்கள்ல சரஸ்வதி தேவிக்கான வழிபாடு நீங்க செய்யலாம். காலையில 10:30 12 மணி வரைக்கும் நமக்கு ராகு காலம் இருக்கு. மதியம் 3 மணிலேருந்து 4:30 வரைக்கும் யமகண்டம் இருக்கு. இந்த 2 நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்கள்ல தாராளமா நீங்க சரஸ்வதி தாயாருக்கான வழிபாடு செய்யலாம். குறிப்பா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளோட கல்வி நிலை ரொம்ப மந்தமா இருக்கு, மற்ற குழந்தைகள் மாதிரியே போட்டி போட்டு படிக்க மாட்டாங்க அப்படிங்கிறவங்க வசந்த பஞ்சமி அன்னைக்கு தாராளமா உங்க குழந்தைகளோட கல்வி வசந்தமாக செழித்து வளர்வதற்காக நீங்க சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யலாம். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு, ஆயுத பூஜை அன்னைக்கு நீங்க என்ன மாதிரி வழிபாடு செய்வீங்களோ அந்த அளவுக்கு பெருசா பண்ண முடியல அப்படின்னாலும் சரஸ்வதி தாயார் போட்டோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு முன்னாடி கொஞ்சமா அவல் பொரி வைத்து வழிபாடு செய்து நீங்க வணங்குறது மூலயமா உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்குமான அறிவு, கல்வி, ஞானம் இது எல்லாமே பன்மடங்கு பெருகும். காலையில 9:15 10:15 இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்ல நேரம். அந்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யலாம். மாலை 6 மணிக்கு மேல எப்ப வேணாலும் செய்யலாம். அது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பூ வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய செல்வங்கள் பெருகுவதற்காகவும் கஷ்டத்துல இருக்கக்கூடிய நம்ம வாழ்க்கைய வசந்த காலமா மாத்துவதற்கான ஒரு வழிபாட்டு நாளாகவும் மாத்திக்கலாம். அட்சய திருதைக்கு நிகரான இந்த ஒரு நாள்ல இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பூ இருக்குல்ல, தங்கத்துக்கு நிகரான இந்த ஒரு பூ உங்க கையில இருந்தா சகல விதமான செல்வங்கள் உங்களை தானாக தேடி வரும். வசந்த பஞ்சமி அன்னைக்கு நிறைய நபர்கள் அட்சய திருதை மாதிரியே தங்கம் வெள்ளி வாங்கி வீட்டுல வைப்பாங்க. அப்படி தங்கம் வெள்ளி வாங்க முடியாதவங்களும் இல்ல தங்கம் வெள்ளி வாங்கினாலும் சரி, இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு பூவை உங்க வீடு பக்கத்துல எளிதா கிடைச்சதுன்னா அதை பறிச்சுட்டு வந்து பூஜையில வச்சுட்டு அதை நீங்க பீரோல வைக்கலாம். அப்படி ஒருவேளை அந்த பூ கிடைக்கலனா நாட்டு மருந்து கடைகள்ல விற்பாங்க. அதுதான் காய்ந்த ஆவாரம் பூ. ஒருவேளை ஆவாரம் பூ பக்கத்துல செடி இருக்கு, எங்களால ஃப்ரெஷ்ஷா பறிச்சுட்டு வந்து வைக்க முடியும் அப்படிங்கிறவங்க மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய தங்கத்துக்கு நிகரான அந்த ஒரு ஆவாரம் பூவை பறிச்சுட்டு வந்து பூஜையில வச்சு பூஜை பண்ணிட்டு நீங்க இந்த பரிகாரத்தை பயன்படுத்தலாம். அப்படி ஆவாரம் பூ ஃப்ரெஷ்ஷா பசுமையா கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைக்கு போனீங்கன்னா ஆவாரம் பூவை காய்ந்த நிலையில வச்சிருப்பாங்க, அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. சின்னதா ஒரு தட்டு மேல நீங்க காய்ந்த ஆவாரம் பூ வைத்தாலும் சரி, இல்ல ஃப்ரெஷ்ஷா பறிச்சு வச்சாலும் சரி, தட்டு மேல வச்சு பூஜை பண்ணிட்டு எங்க வீட்டுல இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி தானாக சேரணும், வீட்டுல இருக்கக்கூடிய நகைகள் அடகு கடைக்கு போகாம இருக்கணும், அடகு கடையில் இருக்கக்கூடிய நகைகள் மீண்டு வரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பூவை சின்னதா ஒரு கவர்லயோ இல்ல துணிலையோ கட்டி உங்க வீட்டோட பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி இந்த நேரத்துல வைக்கணும். அதுவும் குறிப்பா சுக்கிரஹோரையில வெள்ளிக்கிழமையில வைக்கிறது விசேஷம். வெள்ளிக்கிழமையில சுக்கிரஹோரை மொத்தம் 3 நேரத்துல வரும். காலையில 6 மணிலேருந்து 7 மணி, மதியம் 1 மணிலேருந்து 2 மணி, அதை விட்டீங்கன்னா இரவு 8 to 9 மணி. பூஜையில வச்சு பூஜை பண்றது நீங்க எப்போ வேணா பூஜை பண்ணிக்கலாம், ராகு காலம் யமகண்டம் தவிர.
அதை வைக்கக்கூடிய நேரம் சுக்கிரஹோரையா பார்த்து வைக்கிறது விசேஷம். வசந்த பஞ்சமி அன்னைக்கு இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டு மூலியமா தங்கத்துக்கு நிகரான இந்த ஆவாரம் பூவை வைத்து நீங்க வழிபாடு செய்யும் போது கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்குள்ள தங்கம் வெள்ளி சேரும். நிறைய பேருக்கு சொர்ண தோஷம் இருக்கும், காசு பணம் அதிகமா வச்சிருப்பாங்க, ஆனா அவங்க கிட்ட தங்க நகைகள் மட்டும் சேரவே சேராது. அப்படிப்பட்டவங்களுக்கு அற்புதமான வரப்பிரசாதம் இந்த ஒரு வசந்த பஞ்சமி. வசந்த பஞ்சமி வரக்கூடிய ஜனவரி 23ஆம் தேதி ஆவாரம் பூ ஒரே ஒரு பூ கிடைச்சாலும் விட்டுறாதீங்க. கண்டிப்பா வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். காசு பணம் மாதிரியே தங்கம் வெள்ளி சேர்வதற்கான யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோடு பண்ணுங்க, நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.